முட்டு வலி யாருக்கெல்லாம் வருது? முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு உட்காந்தா எந்திரிக்க முடியாது, அப்படி முட்டு வலி இருந்திருக்கு. இப்போ சிறு குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே இந்த முட்டியில் வலி இருக்குது. இது எதனால் வருதுன்னா, இந்த எலும்புகள் அந்த இதில் போய் லாக்காகி நிற்கிறது, பசையில் கிளியிறது, ஜவு கிளியிறது, அதில் ஜவுவில் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது, அன்பேலன்ஸ் ஆகிறது. இதனால தான் இந்த முட்டி வலி வருது. இது எப்படி சரி பண்ணணும், இது எப்படி நம்ம சரி பண்ணலாம், அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன். டெய்லி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முட்டி வலி நீங்கள் அழகாக சம்பளம் போட்டு உட்காரலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு 3 தலகாணி எடுத்து வச்சுக்கிடுங்க. இந்த தலகாணியில் உங்களுக்கு இதில் நீங்கள் முட்டி போடணும். இப்படி நீல் டவுன் போட்டுருங்க. நீல் டவுன் போட்டுட்டு இந்த அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு இப்படி உட்கார முடியாது. இப்படி உட்காந்தா உங்களுக்கு வலி இருக்கும். அதுக்கு என்ன செய்யலாம்னா, இன்னொரு தலகாணி எடுத்து இப்படி அடியில் வச்சுக்கிடுங்க. அடியில் வச்சுட்டு மெதுவாக இப்படி உட்காருங்க. இப்படி உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடம் நல்லா ஸ்ட்ரிச் ஆகும். ஸ்ட்ரிச் ஆகும்போது இந்த எலும்புகளில், இந்த ஜவுகளில் ரத்த ஓட்டம் ஓட ஆரம்பிக்கும். இப்படி டெய்லி ஒரு மாதம் பண்ணுங்க. மெதுவாக இப்படி எந்திரிங்க, இப்படி உட்காருங்க, இப்படி எந்திரிங்க, இப்படி உட்காருங்க. இப்படி டெய்லி ஒரு 20 ட்ரிப்பு 30 ட்ரிப் பண்ணுங்கள். இது ஓகே ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள், ஒரு மாதம் கழித்து மெதுவாக இப்படி உட்காருங்க. இந்த அளவுக்கு இப்படி உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த முட்டியில் உட்காந்துடலாம். இதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸசைஸ் என்னென்னா, இதே இதில் காலை நீட்டி உட்காந்துக்கிடுங்க. இப்படி நீட்டி உட்காந்துட்டு இது 0. இப்படி நம்ம சம்பளம் போட்டு உட்கார முடியாது. 0ல் இருந்து கொஞ்சம் இப்படி இழுத்து இப்படி வைங்க. அதுக்கப்புறம் இது 1, அதுக்கப்புறம் இது 2. இந்த அளவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள், மெதுவாக பண்ணுங்கள். அதே மாதிரி 0, 1, 2 இப்படி வச்சிட்டிங்கன்னா ஓகே. உங்களுக்கு இந்த முட்டு வலி குறைஞ்சிரும். சம்பளம் போட்டு உட்காரலாம், குத்த வச்சு உட்காரலாம், எல்லாமே செய்யலாம். இதை பயன்படுத்தி